கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களில் அநேகர் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களையே விரும்புகிறார்கள். அதுவே தங்களுக்கு மெய்யான ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் தப்பிதமானது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உலக பிரகாரமான ஜனங்களுக்கு இந்த சத்தியம் தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. ஆகையினால் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நல்ல வழிகளில் சம்பாதிப்பதற்கு பதிலாக தீய வழிகளிலும் சம்பாதிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். நம்முடைய ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வர வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். நாம் எந்த வேலைகளை செய்தாலும் அந்த வேலையில் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் ஈடுபட வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. சங்கீதம் 127:1-2. நம்முடைய ஐஸ்வர்யம் கொஞ்சமாக இருந்தாலும் அது நேர்மையான வழிகளில் சம்பாதிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கும் அவருடைய விருப்பத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் கீழ்ப்படிந்து நம்முடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தருவார். அந்த ஐஸ்வர்யமே நமக்கு நிலைத்து நிற்கும். உலக பிரகாரமான ஜனங்கள் அநீதியான வழிகளிலும் துன்மார்க்கமான வழிகளிலும் ஐஸ்வர்யத்தை சேமிக்கிறார்கள். அந்த ஐஸ்வர்யத்தினால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அவர்களுடைய மனதில் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்காது. இவற்றிற்கு பதிலாக அவர்களுக்கு வேதனையே கிடைக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதமோ நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஐஸ்வர்யத்தோடு கர்த்தர் நமக்கு வேதனையை கூட்டி தரமாட்டார். நம்முடைய ஐஸ்வர்யம் கொஞ்சமாய் இருந்தாலும் வேதனை இல்லாத ஐஸ்வர்யமே ஆசீர்வாதமானது. தேவனுடைய அன்பினால் வரும் ஆசீர்வாதத்தில் அவருடைய முத்திரையும் அடையாளமும் இருக்கும். அது நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். ஒரு சிலர் ஐஸ்வர்யத்தை அதிகமாய் சேகரித்து அதை தகாத வழிகளில் செலவு பண்ணுவார்கள். தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தங்களிடத்தில் உள்ள பணத்தை தாறுமாறாக செல்வார்கள். மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றும் போது அவர்களுடைய ஆத்மாவும் சரீரமும் அழியும். அவர்களுடைய சந்தோஷமும் நிம்மதியும் ஆறுதலும் அழியும். அவர்களுக்கு சரீரத்தில் வியாதியும் மனதிலே வேதனையும் பெருகும். சந்தோஷமாக பாவத்தில் ஈடுபடுகிறவர்கள் அதன் பின் விளைவுகளை வேதனையோடு அனுபவிக்க வேண்டியது வரும். கர்த்தரால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாலமோன், யோபு.